ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 10 யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1, நம்ம நெயில் பாலிஷ் அடிக்குள்ள நகத்துக்கு இல்லாமல் வெளியில் அடிக்குதுங்களா? ஸோ அப்போ இந்த டிப் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். துணி காய்கறி கிளிப் எடுத்துக்கோங்க. அந்த கிளிப் எடுத்து நம்ம விரலுக்கு அடியில் இருக்கிற சதை இருக்குது பார்த்திங்களா, அந்த சதையில் குத்தி விட்டிங்கனாக்கா நம்ம நகை மட்டும்தான் தெரியும் மேலாவில். ஸோ நீங்கள் அது மேலே நெல் பெயிண்ட் அடிச்சுட்டே வந்தீங்கன்னாக்கா எந்த இடத்துலையுமே நம்மளுக்கு வந்து நெல் பாலிஷ் அடிக்காதுங்க. நம்ம கரெக்டாக அந்த மட்டும்தாங்க அடிக்கும். ஸோ இந்த டிப் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்பர் 2, நீங்களும் காலைல கருப்பு கயிறு கட்டுறீங்களா? இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்க லுக்காகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். ட்ரெஸ்டி கயிறுங்க, மறக்காமல் கட்டுங்க. எல்லோரும் காலில் குடைச்சலோ இல்லை குரக்குலி பிடிச்சா கூட இது கட்டுனாக்கா அது கண்டிப்பாக அந்த வலி காணாதே போயிடுதுங்க. இது பொய் இல்லை, உண்மை தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்க. ஆக்சுவலி பிரிண்டி போடலினாலும் சரி, நீங்கள் வந்து நார்மலாக கூட கட்டலாம். பின்னி போட்டிங்கன்னா கொஞ்சம் லுக்காகவும் இருக்கும், பார்க்க நீட்டாகவும் இருக்கும். ஸோ ட்ரெஸ்டி கயிறு பார்க்க நல்லா யார் பார்வையும் கண் பார்வைப்படாது அவ்வளோ சீக்கிரம். அதனால் நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது ஒருத்தரோட ஹெல்ப்போடையே நம்ம பண்ணலாம். இல்லை நம்ம கட்ட விரல கட்டிட்டு நாமளே இந்தமாரி பின்னிட்டு வந்துடலாம். ஸோ நான் பிறந்த மாதிரி பார்த்து நீங்கள் அந்தமாரி பின்னுங்க, காலில் கட்டலாம். ஸோ அந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே நீங்கள் நல்லா உத்திரிச்சு கவனிச்சு பார்த்தீங்களான்டே தெரியும் நான் எப்படி பின்னி போட்டிருக்கிறேன்னு. ஸோ கண்டிப்பாக பின்னி போடுங்க, சாதாரணமாக கூட போடுங்க. ஏன்னா கண்டிப்பாக அந்த கருப்பு கயிறு கட்டுங்க. ஸோ 1-2 டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இந்தமாரி பின்னல் வந்துடும். இல்லைனா நீங்கள் சாதாவாக கூட கட்டிக்கோங்க, ரொம்ப வந்து வலி இருந்தால் கூட காணாது போயிடும். ஸோ இது ரியலாக எங்களுக்கு நடந்தது. இதுக்குன்னே ஒரு தனி வீடியோ பண்ணி போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிப் நம்பர் 3, வீட்டில் குட்டிஸ் இருக்கிறாங்களா? குட்டிஸோட வலையில் இருக்குங்களா? அது தூக்கி தூர போடாமல் இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குட்டிஸோட வலையை எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன் துணி இருந்ததுவா என்ன பண்ண ஸ்க்ரீன் துணி எப்படி மடிச்சுட்டு வரணும், ஸோ அந்த மாதிரி நீங்கள் மடிச்சுட்டு வந்து அந்த வலையில் எடுத்து சென்டராக விட்டுட்டு இந்த மாதிரி விரிச்சுட்டிங்கன்னா அழகான நம்ம ஸ்க்ரீனோட சூப்பராக லுக்காக இருக்குதுங்களா? அந்த மாதிரி பிடிச்சி போட தேவையில்ல, இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், அழகாகவும் இருக்கும், பார்க்க லுக்காகவும் இருக்கும். நம்பர் 4, நல்லா ஊசியில் நூல் கொடுக்க முடியுங்களா? ஸோ இந்த டிப் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப குட்டியான ஊசிங்க, இது ரொம்ப சின்ன ஊசி தான். ஸோ இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா பேப்பர் எடுத்து அது சின்னதாக கட் பண்ணி அதுக்கு இடையில வந்து நூல் விட்டுட்டு ஸோ சைடாக கட் பண்ணுங்கள். உங்களோட ஊசி ரொம்ப குட்டியாச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா போதும். எவ்வளோ சின்னதாக ஊசியாக இருந்தாலும் கண்டிப்பாக நுழைஞ்சிரும். எனக்கு ரொம்ப சின்ன ஊசி தாங்க. ஸோ ஈஸியாக உள்ள வந்துச்சு. நீங்கள் டிப் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 5, ஸோ என்ன மாதிரியே நீங்களும் மாதிரி போட்டுட்டு கழட்ட முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறீங்களா? ஸோ இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் ஒட்டடிக்க குச்சி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஒட்டடை குச்சியில் ஒரு நரம்பு எடுத்துகிட்டு அந்த நரம்பை ரெண்டாக மடிச்சுக்குங்க. மடித்து அந்த ஹோல்ஸில் இந்த மோதிரம் இருக்குது பார்த்தீங்களா, அது சென்டராக விட்டு ஒரு மெலிசான நூல் அதை எடுத்து அந்த ஊசி கோக்குற மாதிரி கோர்த்து அந்த வழியாக வெளியே எடுத்திங்கனாக்கா நூலை நம்ம ஆப்போசிட்டாக வந்துடும். ஸோ அதை எடுத்து சுற்றிக்கிட்டே வாங்க. சுற்றிட்டு வந்தீங்கன்னாக்கா நல்லா இறுக்கி கொஞ்சம் சுற்றுங்க, அப்போ தான் வந்து எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம தலைவில் ஒரு நூல் விட்டுருந்து பார்த்தீங்களா, அந்த நூல் எடுத்து ரிவர்ஸை சுற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக கழட்டு வந்துருங்க. என் விரல் பார்த்தீங்களா எப்படி வீங்கி போயிருக்குதுன்னு. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டுங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி ட்ரை பண்ணேன், ஈஸியாக வந்துருச்சு. ஸோ நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்தமாரி ஆசா பிளேட்டோ அது இதுன்னு வச்சு எதுவுமே நம்ம பண்ண தேவையில்ல, ஈஸியாக அந்த மாதிரி கழட்டிடலாம். இதேமாதிரி ட்ரை பண்ணி உங்களுக்கு செட் ஆகலைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கறது தான் நல்லது. டிப் நம்பர் 6, குழந்தைக்கு டானிக் கொடுத்துட்டு அந்த டானிக் பாட்டில் மூடி வச்சுக்கா டானிக் லீக் ஆகுதுங்களா? ஸோ இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டானிக் பாட்டில் எடுத்துகிட்டு லப்பர் பேண்ட் பாருங்கள், இந்தமாதிரி லப்பர் பேண்ட் இருந்துச்சுன்னா ஒரு 2 முடி போட்டு நல்லா மூடி போட்டு டைட் பண்ணி வைங்க பாருங்கள், லீக்கே ஆகாது. டிப் நம்பர் 7, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டு பீரோ ஓப்பன் பண்ணோன்னே நல்லா வாசனையாக வரணுமா? ஸோ இது மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப கமகமான வாசம் வருங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் 2 ஊதுபத்தி நல்லா உதிரியாக போட்டுக்கோங்க. ஒரு 3-4 கற்பூரம் எடுத்து அது உதிரியாக போட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் ஜவாத் போட்டுட்டு ஸோ நல்லா கலரி விடுங்க. கலரி விட்டுனோட்டி ஜிப்சக் கவர் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஜிப்சக் கவரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஹோல்ஸ் போட்டுட்டு அப்புறம் உங்கள் பீரோவில் கொண்டு போய் வைங்க. எப்போ கதை ஓப்பன் பண்ணாலும் நல்லா வாசனையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா வாசனையாக இருக்கும். பாஸ்வேர்டெல்லாம் போட தேவையில்ல, பாஸ்வேர்டு போட்டால் நம்ம குழந்தைங்களுக்கு தெரியாமல் கூட வாயில் போட்டுக்குவாங்க. ஸோ இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 8, உங்கள் கையில் விரல் பட்டு நீங்கள் பேண்டேஜ் எடுத்து அப்படியே சுற்றி விட்டு ஒட்டிக்கிறீங்களா? அந்தமாரி யூஸ் பண்ணாதீங்க, இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். பேண்டேஜ் கிழிச்சு எடுத்துனோட்டி அந்த மருந்து சைடு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த மருந்து சைடு கட் பண்ணாமல் இந்த சைடாக ஒட்டுறதுக்கு கொடுத்துருப்பாங்க பார்த்தியா, அந்த சைடு 2 பக்கமே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த கவருக்கு பார்த்திங்கன்னா அதை பிரிச்சுட்டு நீங்கள் உங்கள் எந்த இடத்துல விரல் அடிபட்டுருக்குதோ அந்த இடத்துல ஒட்டிட்டு விரல் அப்படியே லைட்டாக கீழே வச்சுட்டு அப்படியே மேலே ஒருக்கா ஒரு தட்டி அதுக்கு மேலே இன்னொன்று வச்சிங்கனாக்கா அப்படி அந்த நான் வீடியோவில் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒட்டுங்க. ஸோ விரல் ஈஸியாக ஆட்டலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. நம்ம பேண்டேஜ் அப்படியே ஓப்பன் பண்ணி அப்படியே சுற்றி ஒட்டிட்டோம்னாக்கா நம்ம தண்ணி படப்பட அதே வந்து நல்லா கழுவிட்டு வந்துடும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், தண்ணி அவ்வளோ சீக்கிரம் உள்ளே போதாது, நல்லா ஒட்டிக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 9, ஸோ நீங்கள் வெளியில் கிளம்புறப்ப தோடு வந்து தொழுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதா? அப்போ இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பாக்ஸோட மூடி எடுத்துக்கோங்க. ஒரு கூர்மையான ஊசி இருந்துச்சுன்னா அதை எடுத்து ஹோல்ஸ் போட்டுட்டு அழகாக அந்தமாரி தோடு வந்து போட்ட இடத்துல மாட்டி விட்டுருங்க. இனிமேல் நீங்கள் தொலைவே தேவையில்லைங்க, அழகாக ஜோடியாக போட்டு நீங்கள் பாட்டுக்கு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். அழகாக நீட்டாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டிப் நம்பர் 10,
இப்போ நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இனிமேட்டு அந்த குச்சி தூக்கி தூர போடாதீங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க. அவசரத்துக்கு ரொம்ப உதவுங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள் கடைசி வரைக்கும். ஐஸ்கிரீம் குச்சி எடுத்துக்கோங்க. ஐஸ்கிரீம் குச்சி எடுத்துட்டு 2 கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு ஸோ அதே மாதிரி இன்னொரு துண்டு கட் பண்ணிவிட்டு அதுவும் 2 கட் பண்ணிவிட்டு ஸோ ஃபெவிக்விக்கோ இல்லை கம்மோ போட்டு அது 2 சின்ன துண்டாக பார்த்தீங்களா, அது ஒட்ட வச்சுக்கோங்க அந்த மாதிரியே. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரப்பர் பேண்ட் பார்த்தீங்கன்னா ரப்பர் பேண்ட் எடுத்து சென்டராக நல்லா ஒரு 3-4 முடி போட்டுக்கோங்க. அந்த மாதிரி போட்டு அந்த சின்னதாக நம்ம கட் பண்ணி ஒட்ட வச்சுக்கிறோம் அது வந்து சென்டராக சொல்லி விட்டிங்கனாக்கா நம்ம அழகான வீட்டிலே செஞ்ச ஹோம்மேட் கிளிப்புங்க, துணி காய்கறி கிளிப்புங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அவசரத்துக்கு தாராளமாக நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.